நடிகை நிரோஷாவை விபத்திலிருந்து காப்பாற்றுறது குறித்து நடிகர் ராம்கி அவர்கள் மனம் திறந்திருக்காங்க. அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 80களில் முன்னணி நடிகர்கள் பலருடன் ஜோடி சேர்ந்து நடித்தவங்க தான் நடிகை நிரோஷா. சினிமா பின்புலத்தில் இருந்து வந்த நடிகை நிரோஷாவின் அப்பா, அக்கா, அண்ணன்கள் எல்லாருமே சினிமாவில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினவங்க தான். தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு பல மொழி படங்களில் நடிகை நிரோஷா நடிச்சிருக்காங்க. இவங்க இப்பவும் தன்னோட நடிப்பை தொடர்ந்து வராங்க. சில படங்களில் துணை கதாபாத்திர இடத்திலும் சின்ன திரையில் ஒளிபரப்பாகும் தொடர்களிலும் நடிச்சு வர்றாங்க. நடிகை நிரோஷா நடிகர் ராம்கியை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. என்னதான் இவங்க நட்சத்திர ஜோடியா இருந்தாலும் தொடக்கம் முதலே இவங்க ரெண்டு பேருக்கும் சினிமாவில் செட் ஆகலைன்னு தான் சொல்லப்படுது. அதாவது நிரோஷா ராம்கி ரெண்டு பேரும் நிறைய படங்கள்ல ஒண்ணா நடிச்சிருந்தாங்க. ஆனா பெரும்பாலும் படப்பிடிப்பு தளத்துல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இப்படி இந்த மோதல் தான் பின்னால காதலாம் உருவெடுத்துச்சு. செந்தூரப்பூவே படப்பிடிப்பின் போது நடிகை நிரோஷா அவர்கள் விபத்தில் சிக்கியிருக்காங்க. அப்போ நடிகர் ராம்கி தான் அவரை காப்பாற்றினாங்களாம். இதுக்கு பின்னாடி ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்காங்க. அது காதலா மாறி ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த நிலையில நடிகை நிரோஷாவை விபத்திலிருந்து காப்பாற்றியது குறித்து நடிகர் ராம்கி நேர்காணல் ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இயக்குனர் ஆபாவானன் சாரோட படம் எப்போவுமே பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு சண்டை காட்சி ஒன்று எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் நான் ஓடுறேன், ரயிலும் ஓடுது. அதாவது நான் ஓடி போய் ரயிலில் ஏறணும், அப்புறம் நிரோஷா ஏறணும். இதுதான் காட்சி. நிரோஷாவுக்கு ஓடி வர தெரியல, ரயிலுக்கு இடையில மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி நான் தான் அவரை பிடிச்சி காப்பாத்தினேன் அப்படின்னு சொன்னாங்க. நடிகர் ராம்கி இரட்டை இயக்குனர்களான ராபர்ட் ராஜசேகர் இயக்கிய சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படம் மூலமா தன்னோட சினிமா பயணத்தை தொடங்கினாங்க. இதை தொடர்ந்து செந்தூர பூவே, மருதுபாண்டி, இணைந்த கைகள் போன்ற பல வெற்றிகரமான படங்களை நடிச்சு ரசிகர்களின் மனசுல இடம் பிடிச்சாங்க. தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்குலையும் சில படங்களை நடிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் சினிமா உலகத்திலிருந்து கொஞ்ச காலம் விலகி இருந்த நடிகர் ராம்கி அவர்கள் கடந்த 2013ஆம் ஆண்டு மாசாணி மற்றும் பிரியாணி போன்ற படங்களில் துணை நடிகராக மறுபடி நடிக்க தொடங்கினாங்க. சமீபத்தில் லக்கி பாஸ்கர் திரைப்படத்தில் மூலமாக முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தாங்க.